எல்லாரோட லைஃப்பும் ஸ்மூத்தாக போகிறதே இல்லை. கரெக்டா கைஸ்? ஸோ 1 இயர்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக ஒன் ப்ராப்ளம் வந்தே ஆகும். 1 இல்லைன்னா 5, 6 வரும். பட் வரும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அனல நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஏன்னா அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை கைஸ். அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போது ஓகே ஆகிடணும்னு சொல்லிட்டு அக்கா. ஸோ இப்படி தான் கைஸ், மார்னிங் நைட்டு ஃபுல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. டே லைஃப்லாம் என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்னாவே பயம்தான். பயம் மீன்ஸ் நம்ம ஃபேமிலி யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம அவ்வளோ சொந்தம் தானே. அதனால் அதே வந்து அதர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இருக்காது. கரெக்டாக? பட் நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம், நம்ம அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணணும். கரெக்டா? ஸோ கைஸ், நீங்கள் டாக்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஷண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டாக்டர் நாங்கள் பார்க்குறது செம்மையாக பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் அன்றைக்கி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னு சொல்லுங்கள். அக்காவுக்கு வந்து ஃபுட்டு கேட்டாங்களா, எல்லா இடத்துலையும் பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சாம்பார் சாதம் தான், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ரீசன் வந்து அன்றைக்கி சிலிண்டர், இப்போலாம் பார்த்தீங்கள்ல, சிலிண்டரே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சிலிண்டர் இல்லாதனால எல்லா இடத்துலையும் தேடி தேடி, இவ்வளோ சம்மர் இருக்குது கைஸ். நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், விரதம் இருக்கேன். இந்த இதிலே வந்து ஓடணும்னு இருக்குது. இங்கே அண்ணா வேற இங்கே இல்லை, மாமாவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்கனால வர முடியல. அவங்களுக்கு ஒர்க்கு. லாஸ்ட்டில் பொன்னி ஹோட்டலில் வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஃபாஸ்ட்டாக வாங்கினேன் கைஸ். வாங்கிட்டு கிளம்பிட்டேன். பட் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி. நானே பேஷண்ட்டாக மாறிட்டேன். ஏன்னு சொல்லுங்கள். சன்லைட் அவ்வளோ இருக்குல்ல, வாக் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு வேறு ஸ்கூட்டிலாம் ஓட்ட தெரியாது. ஓட்டினாலும் வீட்டில் விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ கண்டிஷனில் வாழணும்ல. ஏன்னா நம்ம கேர்ள் இல்லை. ஸோ அதனால் ஏதோ ஒன்று கைஸ், நம்ம கேர்ளோ பாயோ நாம் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. டே போகுது, நைட் ஆகுது, நைட் போகுது, மார்னிங் ஆகுது. இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து. நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ். சீக்கிரம் வந்து அக்கா ஓகே ஆகிடணும், நாங்களும் போயிடணும். ஹாஸ்பிட்டலில் இருந்தே போயிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இது பிடிக்கிறதே இல்லை கைஸ். இயரோ அம்மாவுக்கும் வந்துடுறேன், தம்பிக்கும் வரேன், அக்காவுக்கும் வரேன். கஷ்டமாக இருக்குது. ஸோ பிடிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி வந்து உங்ககிட்டலாம் பேசி இந்த சிஸ்டர்ஸ்லாம் சரியே இல்லை. அவங்கக்கிட்டலாம் இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ்.